பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த புது வருஷத்தில் அநேகருக்கு நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை எனக்கு நான் ஆண்டவர் ஒரு நல்ல வேலை தரணும், ஒரு நிரந்தர வேலை தரணும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு வருமானத்துக்காக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் ஏக்கத்தோடு இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கான ஒரு செய்தி தான் கொடுக்குறாரு. ஒரு 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய தொழிலை ஆண்டவர் வந்து தூக்க போகிறாரு. அதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். அது என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனம் வாசிக்கிறான். வெளிப்படுத்தல் 3:8 இருக்கு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குள்ள ஒரு திறமை மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எப்பப்பெல்லாம் உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அதை பற்றி தியானிக்க ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்கும் போதே ஒரு சின்ன க்ளூ வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுல் பிக்சர் வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இதை எனக்குள்ளே வச்சிருக்கார் போல். ஒரு சில நேரம் நம்ம கண்டுபிடிப்போம் தெரியுமா, இத்தனை வருஷம் இது எனக்குள்ளே மறைஞ்சிருந்துச்சா, இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி. இப்போ எப்போல்லாம் வந்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை வந்து தரப்போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் வந்து 5 தாளந்து என்னமோ 5 தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த மனுஷங்க தான் வந்து அந்த 5 வந்து 10ஆ பெருக்குறாங்க. 5 வந்து எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஞானத்தை வச்சு இவங்களா முயற்சி பண்ணி பெருக்கணும் தான் அந்த மித்த 5. அப்போ அந்த மித்த 5 ஐடியாஸாக இருக்கலாம், ஒரு 5 விதமான தொழில்களாக இருக்கலாம். இது எல்லாமே ஆண்டவர் வந்து எல்லா மனிதருக்குமே தராரு. அட்லீஸ்ட் 5 விடுங்க, அட்லீஸ்ட் 1ஆவது ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தராரு. இப்போ எப்பப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு திறமை மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, எனக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு இருக்கு, எனக்குள்ள ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே ஆண்டவர் வந்து உங்களுக்கான ஒன்று புதுசை வந்து திறக்க போகிறார் அப்படின்றக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் நமக்கே நம்மளுடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான, ஓரளவு நீட்டான ஒரு ஆண்டவர் இப்போ கொடுத்துருக்க வாழ்க்கைக்கு வந்து நம்ம என்றைக்குமே ஆண்டவருக்கு வந்து நன்றி மறந்தவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் டிசர்விங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் லைஃப் வந்து நமக்கு இருக்க அந்த நாலேஜுக்கோ அது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப பெருமையாகவும் கிடையாது. ஆனாலும் நமக்கு வந்து நம்ம மனசுலே வந்து இன்னும் நம்ம வளரணுமே, இன்னும் நமக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு அறிகுறியோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தீங்க. ஆனாலும் இப்போ இருக்க நிலைமையை வந்து நீங்கள் எப்பயுமே நன்றி உள்ளவர்களாக தான் இருப்போம், நன்றி உள்ளவர்கள் இது. ஆனாலும் இன்னும் ஏதோ ஒன்று நான் செய்யணும், ஏதோ ஒன்று உள்ளுறவு வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலே ஆண்டவர் வந்து உங்களை வந்து உண்மையாகவே ஒரு புது ஒரு இதுக்கு ஒரு பிஸ்னஸோ இல்லை புது ஒரு இது செய்கிறதுக்கோ கொடுக்கறதான ஒரு அறிகுறி. இது வந்து ஒரு அடையாளம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அடுத்த பகுதிக்கு ஆண்டவர் உங்களை சொல்லி உந்தி தள்ளுறாரு அப்படின்னு நினச்சிக்கணும். அதாவது நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். ஒரு சில பேர் வந்து அதையவே வந்து பெருமையாக வந்து எடுத்துக்குவாங்க. நான்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா, இல்லை இருந்தாலும் வந்து நான் இப்படி பண்றேன். யார்கிட்ட போய் வேலை கொடுத்தவங்ககிட்டே போய் அந்த மாதிரி சொல்றது, நான்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை தெரியுமா அப்படின்னு. அப்ப எப்படி அவங்க வந்து அந்த வேலையை கொடுப்பாங்க, டீப் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி கீழே வந்து போற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம இருதயத்துக்குள்ள ஓகே இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா, என்னுடைய டேலண்ட்டை வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து இதை விட ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போவேன். இப்போ நான் வாங்குற சேலரியை விட இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக வாங்குவேன் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, இப்போ நீங்கள் ஒரு இதில் நாலேஜ் வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு ஏதோ ஒரு லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இந்த லேர்னிங்லேயே நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம்ல. இன்றைக்கெலாம் நிறைய ஐடி ஃபீல்டெல்லாம் நிறையா வருது, நிறையா கற்றுக்கிட்டா தான் எல்லோரும் போகிறோம். ஸோ நான் இன்னும் அப்போ அந்த மாதிரி அப்போ நான் இந்த இது லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ நான் இன்னொரு கம்பெனி கூட ட்ரை பண்ணலாம்ல. இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம எப்பப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு புதுசாக ஒரு தொழில் வேணும் அப்படின்னு, புதுசாக நான் ஒன்று செய்ய போகிறணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் நிச்சயமாக வந்து கதவை திறப்பார். ஏன் அப்படின்னா, அநேகர் இந்த வாழ்க்கையில் வந்து ரிஸ்க் எடுக்க நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஒரு லெவல் வந்துருச்சா, எனக்கு வந்து இப்போ ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்குவாங்க. அநேகர்கிட்ட வந்து நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், நீங்கள் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் புதுசாக நான் ஒன்று செய்யணும் ஆண்டவரே, அதுக்காக வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாகவும் முடிவெடுக்கக்கூடாது இந்த விஷயத்தில்.
உண்மையாவே நான் புதுசா ஒண்ணு செய்ய விரும்புறேன். எப்படி தாவீது ராஜா மாரி நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன். ஒரு கரடியோ, சிங்கமோ கொல்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான். அந்த மாரி நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் நீங்க எப்பலாம் நினைக்கிறீங்களோ, அப்பலாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொழில வந்து நிச்சயமா ஆரம்பிச்சு வைப்பார். ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம எப்போ பார்த்தாலுமே ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டெப்பை நம்ம முன்னாடி வைக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துல வழி வந்து நமக்காக ஒரு இது அதை வைக்கிறோமாங்கிறதே அவர் பார்ப்பாரு. ஸோ நம்ம அந்த இடத்துல நான் பண்ணுறேன் ஆண்டவர் விசுவாசத்தோட நான் இதை வந்து ஒரு ஸ்டெப் நான் வைக்கிறேன், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் விசுவாசத்தோட நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அவருடைய மிராக்கிளை நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பொதுவாகவே வந்து ஒரு சில குணங்கள் நம்ம நிறைய பேத்துக்கு நிறைய செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கேற்றதான அந்த பண வசதியோ அதுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்கும், ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். ஆனால் அது செய்யக்கூடிய வசதி வந்து நம்மகிட்ட இருக்காது. எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு தொழிலோ இந்த மாதிரி இருந்துச்சு ஆண்டர் எனக்கு கொடுத்தாருனா நான் இந்த மாதிரிலாம் நான் நிறைய பேத்துக்கு உதவி செய்வேன். ஆனால் இப்போ என்கிட்ட அந்த பண வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம ஒரு சொன்னால் நம்மளே வந்து அப்படி நினைப்போம், எனக்கு ஆண்டவர் வந்து இது கொடுத்தாருனா. அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் வந்து ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நமக்கு வேணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, நமக்கு போக தான் மிச்சது. நான் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் என்னதான் காசே வச்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கறதுக்குனே மனசு இருக்கும். இன்னொன்று காசே இல்லாதவங்க கூட ஒரு சில நேரம் கொடுப்பாங்க. அந்த இது வந்து காசு இருக்கு காசு இல்லைங்கிறது இல்லை, அந்த மனசு கொடுக்குற மனசு ஒருவேளை உங்களுக்கு இருக்கு அப்படி. ஆனால் உங்கள்கிட்ட இந்நேரம் உங்கள்கிட்ட பணமோ அதுக்கேற்றதான வசதியோ இல்லை அப்படின்னா நிச்சயமா இது உங்களுக்கு அந்த ஒரு உந்துதல் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு புதியதான ஒரு ஐடியா தர்றாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து கிங்டம் ஃபைனான்சியர்ஸ் வந்து எழும்பணும்னு ஆண்டவர் எப்பயுமே ஆசைப்படுவாரு. இப்ப நம்ம செய்யறோமோ செய்யலையோ அட்லீஸ்ட் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நினைப்பாரு. ஆர்வப்படுறான்ல, முயற்சி செய்யறான்ல, ஓகே எனக்கு கொடுங்க, நான் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த ஒரு ஐடியா இந்த ஒரு கோணத்திலயாச்சும் நம்மகிட்ட கேட்கறாங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தருவார். நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். எப்படி ஆண்டவர் வந்து எனக்கு ஏன் இதெல்லாம் தராரு அப்படின்னா உபாமம் 8:18 கீழே இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை ஃபர்ஸ்ட் தராரு. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யம் நம்ம இயேசுகிட்ட போனதுமே ஐஸ்வர்யம் வந்து தானா வந்துரும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய பேர் அந்த இதுல கடன்ல ரொம்ப அதிகமா நெருக்கப்படுற நேரத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப பிரயாசப்படுவாங்க. இல்ல டக்குன்னு நான் நிறைய பணம் எனக்கு வேணும் அப்படின்றவங்களும் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆண்டவர் வந்து பணத்தை வந்து தர்றதை விட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், அந்த பவர், இங்கிலீஷ்ல வந்து அந்த பவர் இருக்கும், அந்த பவர் நமக்கு ஆண்டவர் தராரு. பவர்னா என்ன, அந்த நாலேஜ் தராரு, அந்த ஸ்பீடு தராரு, அந்த ஐடியாஸ் தராரு, அந்த மனித கனெக்ஷன்ஸ் தராரு. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்மளால வந்து பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் உருவாக்கி கொடுத்து ஒரு 10 வருஷத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை ஆண்டவர் ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல பண்ண வைப்பாரு. இப்படிதான் நம்ம ஆண்டவர் வந்து பண்ணுவாரு. மற்றபடி ஏதோ ஒரு ஷார்ட்கட்லயோ வேற இதுலயோ நம்மளால வந்து பண்ண முடியாது. அதான் இயேசு கிறிஸ்துவே வந்து அன்னைக்கு சீசர்கிட்ட சொல்லும் போது வந்து மீன்களை பிடிக்கிறப்போ நான் அவங்க மனுஷலே பிடிக்க வைப்பேன். ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு மனுஷனை தருவேன், மீனை தந்தப்போ நான் மனுஷனை தருவேன் சார், பிடிக்க வைப்பேன் தான் சொல்ல. நம்ம தான் போய் அதை தேடி பிடிக்கிற மாதிரி தான். ஸோ ஆண்டவர் எப்பயுமே அந்த ஒர்க்கை தான் நம்மகிட்ட கொடுப்பாரு. நம்ம அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த பலனை நம்ம தான் ஒர்க் பண்ணி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சும்மா நான் உட்காந்து கொடுப்பேன்லாம் வந்து ஆண்டவர் சொல்லலை. எப்பயுமே ஆண்டவர் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் தான் அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சபைகளுக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் ஆண்டவர் வந்து ஒரு புதிய தொழிலை வந்து இது பண்ணுறாரு. ஏன்னா நம்ம வேதத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீகள், ஆஸ்திகள் நிறைஞ்ச ஸ்திரீகள் வந்து ஏசப்பா பக்கத்திலே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுக்கான வசனங்கள்லாம் இருக்குது லூக்கால, அதெல்லாம் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, அப்ப ஒரு சபை வந்து வளரணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெபம் முக்கியம், ஆத்துமாக்கள் முக்கியம், அதே சமயம் பணமும் வந்து முக்கியம். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஒரு சபை கட்டடம் கட்டணா ஜெபம் மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஜெபத்துக்கு வந்து பணமும் தேவையா இருக்கு. ஸோ ஒரு ஊழியம் இது பண்ணணும், ஒரு ஊழியத்துல ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்ல அந்த ஊழியத்தின் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு மந்த் சப்போர்ட் பண்ணணும். இப்ப சாப்பாடே இல்லாம ஒரு சில நேரம் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களை அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 months ஆச்சு நம்ம வந்து நம்ம சபை மூலமா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம அவங்களை தூக்கி விடணும். சரி வாங்க நாங்க ஜோம் பண்ணிக்கிறோம் அப்படி மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது. சபைன்றது ஃபினான்ஷியலாவும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய நேரம் வந்து அமையும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல தோணும், சரி எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி சபைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்ல. ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி பாரம் உள்ளவங்க இருப்பாங்க, வெளியே சப்போர்ட் பண்றதை விட. ஏன்னா நம்ம பைபிள்லயுமே வசனம் இருக்கு, கலாத்தியர் 6:9-10,
நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், முதலாவது சொல்லியிருக்காரு, யாவருக்கும் செய்யுங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப ஸ்பெஷலா நீங்க முக்கியமா யாருக்கு செய்யுங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கு, சபைக்கு வர பிள்ளைங்களுக்கு நீங்க அதிகமா நன்மை செய்யுங்க அப்படின்னு. அப்ப நீங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தாட் வருதோ, எனக்கு நான் ஒரு நல்ல ஒர்க்ல இருந்தேன், நான் இதை விட இன்னும் நல்லா, ஏன்னா இப்ப இருக்கிறது என் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்மளால கண்டிப்பா அதையும் மீறி ஒரு சில நேரம் பார்த்தா யோசிச்சோம்னா நம்ம குடும்பத்தை ரன் பண்ணவே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அதை மீறி நம்ம ரொம்ப தான தர்மங்கள் பண்ண முடியாது. அப்ப ஆண்டவர் எனக்கு இன்னொரு ஒரு தொழில ஒரு புதுசா இதை விட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்கம் தந்தாருன்னா நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் அந்த உள்ளத்தை பார்ப்பார். உள்ளத்தை பார்த்து நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் டோர் தருவார். இதை நாங்க நிறைய பேருடைய லைஃப்ல நாங்க பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் நினச்சிக்காதீங்க, ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாமில் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதா இருக்கலாம். எதுனாலுமே ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரியதான ஒரு உயர்வை வந்து ஆண்டவர் தருவார். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு கூட ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எனக்கு கொண்டு போனீங்கன்னா நான் நிச்சயமா இவங்க சொன்ன இந்த இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி நடப்பேன், நான் அநேகருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஒரு கிங்டம் ஃபைனான்சியராக நான் மாறுவேன், இந்த தேவராஜ்யம் கட்டப்பட, விசுவாசிகள் குடும்பம் கட்டப்பட என்னால் என்ன ஹெல்ப் முடியுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதனால் வரைக்கும் வேலை இல்லாமல் உங்களுக்கு கஷ்டப்படுற உங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் நிச்சயமா ஒரு புதிய வாசலை திறப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரியே வந்து இந்த 5 பாயிண்ட்டை வந்து இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒருவேளை இந்த 5ல் 1 2 வந்து உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 5மே எனக்கு வந்து தோணவே இல்லை, நான் இத்தனை நாள் இந்த மாதிரி ஐடியா இந்த கோணத்தெல்லாம் யோசித்ததே இல்லைங்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து ஒரு ஐடியா வந்து ஆண்டவர் வந்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்திக்கலாம். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் வந்து இந்த 2026 துவக்கத்தில் இருந்தே வந்து ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு டோர், புதிய திறந்த வாசல் ஆண்டவர் நமக்கு வைக்க போகிறார். ஸோ அதில் நம்ம பிரவேசித்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆர்வப்படுவோமா. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.